நிறைய பேர்த்துக்கு ஏழுதலை பூக்காது அப்படின்னு சொல்லுவோம். ஏழுதலை இருந்ததுன்னா அந்த செடி பூக்காதுங்க. ஒட்டு செடிகளில் ஒட்டுக்கு கீழே இருந்து கிளைகள் வந்து அது கண்டிப்பாக பூக்காதுங்க. ஆனால் இந்த மாதிரி புஷ் டைப்பில் இருக்கிற செடிகள்லேயுமே கொடி ரோஸ்லேயுமே ஏழுதலை இருந்தால் பூக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 12 பூ இருக்குது. 12 பூவும் ஒரே நாளில் பூத்துதுன்னு சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு டே வந்து 3 நாள் விரியுங்க. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா ஒரு 3 பூ விரியும். அதுக்கு அடுத்த நாள் ஒரு 3 பூ விரியும். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாள் பூத்த பூ லாஸ்ட்டு நாள் பூக்கிற பூ வரைக்கும் கலர் மங்காமல் இருக்கிறதுக்கு சிம்பிளாக ஒரே மெத்தடு தாங்க. உங்கள்கிட்ட ஸ்ப்ரேயர் இருந்ததுனாவோ இல்லை ஓஸ்லேயோ அந்த பூச்செடியில் இருக்க பூக்களுக்கு வந்து தண்ணீர் தொளிச்சு விட்டுட்டே இருங்க. பூக்களுக்கு தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நாள் பூத்த பூவும் லாஸ்ட்டு நாள் பூக்கிற பூவும் கிட்டத்தட்ட ஒரே கலராக இருக்குங்க. இத்தனை பூக்களும் கலர் டல்லாகும் ஒன்றா பார்க்கல நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க மனசுக்கு. இது போக இந்த செடிகளில் பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இந்த மொக்கு பார்த்திங்கன்னா பூச்சி அரிச்சிட்டே இருந்தது. இது வந்து ஒரு பர்மனெண்ட் சொல்யூஷன் கிடையாது. நான் அந்த ஸ்ப்ரேயர் மூலமா மொட்டுக்கள் மேலே தண்ணி ஸ்ப்ரே பண்ணேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப லேஸாக அந்த மொட்டுக்களை பார்த்திங்கன்னா தடவி கொடுத்திங்கன்னா அந்த பிளாக் கலர் பூச்சி வெளியே வந்துடும். அதுக்கு மேலே மறுபடியும் தண்ணி ஸ்ப்ரே பண்ணிங்கனாவோ இல்லை ஹோஸில் பிடிச்சிங்கனாவோ அந்த பூச்சிங்க ஃபுல்லாக வெளியே வந்துடுங்க. அவ்வளோதான். இது சிம்பிளான மெத்தடுங்க. பாருங்கள், எங்கிட்ட நார்மலாக இந்த குட்டி ஸ்ப்ரேயர் தான் இருக்குது. நம்ம நார்மலாக இந்த பூச்சிகளுக்கு பார்த்திங்கன்னா சீத்தாப்பழ தலை, முருங்கைத்தலை, ஆடாதோட தலை, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடணும். இது கூட வேப்பந்தலையும் சேர்த்துக்கணும். எங்கிட்ட ஆடாதோட தலை இல்லைங்க, கொஞ்சம் தூரத்தில் போய் பறிச்சிட்டு வரணும். சரி, மறுபடியும் போய் பறிச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு சிம்பிளாக இந்த மெத்தடை யூஸ் பண்ணேன்.